சூரிக்கு புரிஞ்ச விஷயம் என் கூட பார்த்த ஆடியன்ஸுக்கு புரியலையோன்னு எனக்கு ஒரு சின்ன அச்சம். இல்லை ஆக்சுவலாக படத்தில் என்ன சொல்ல வராங்கன்றது நான் இப்போ எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணிலாம் மாற்ற முடியாது கரெக்டாக. ஸோ அதை வந்து ஊரில் இருக்கவங்க அவங்களோட ப்ராஸ்பெக்ட் வேறு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து காட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறது வந்து எந்த வகையிலையும் மாற போகிறது இல்லைன்றதை தான் வந்து சூரியன் அந்த படத்தில் டைரக்டர் வந்து சூரி மூலமாக கன்வே பண்ணுறாரு. அது அங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை, அவங்களுக்கு புரியல. மேபி இன்னொரு தடவை பார்க்கணும். இல்லை படம் என்னன்றத இன்டென்சிட்டியை வந்து யாரும் ரெடி ஆகலை. எல்லாருமே வந்து நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றது பார்த்தா தான் புரியும். எல்லா சீன்லேயுமே தெளிவாக இருக்குது, எல்லா சீனுமே அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கல. இந்த படத்தை ரொம்ப சரியாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது படம் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் கூட நம்ம அந்த கேரக்டர்ஸை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. நம்ம வேறு எதுவுமே நினச்சி பார்க்க முடியாது. அந்த கேரக்டர்ஸ் அங்கே ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னா அந்த 7-8 பேரோட வாழ்க்கை என்னவா இருக்குது, அது எங்கே ஆரம்பிச்சிது, எப்படி முடிய போகுதுன்ற அந்த கொஸ்டின் வந்து அதுக்குள்ளேயே மட்டும்தான் இருக்கும். நம்ம வேறு எதுவுமே நினச்சி பார்க்க முடியாது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சட்டலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. அந்த பெரிய கதைக்குள்ளே குட்டி குட்டி கதைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாழ்வியலை சொல்கிற மாதிரி எதுக்காக இந்த விஷயம் இப்போ பண்ணுறாங்க, எதுக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்கன்றது அந்த வாழ்வியலை சார்ந்தே இருக்கிறதுனால நம்ம எங்கேயோ இருந்தாலும் அந்த ஊரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு வினோத் ராஜன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு படத்தை சரியான ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூரியனை வந்து படத்தில் அவர் பேச ஆரம்பித்து அடுத்த செகண்ட்லேருந்து உங்களால் சூரியனை பார்க்கவே முடியாது. அவர் பாண்டியாக தான் இருப்பார். ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா இது தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். நீங்கள் மியூசிக் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சவுண்ட் டிசைனிங்காகவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் அதை வந்து பாருங்கள். உங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இது நல்லா இருக்கு. நண்பா நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஒரே இதுதான் ஸ்டோரி, நல்லா ஜாலியாக போகுது. இல்லை நல்லா இருக்கு. ஒரு மூட நம்பிக்கையை பற்றி, அவ்வளோதான். நல்லா நடிச்சிருக்காரு. நேச்சுரல் மியூசிக் தான், நார்மலாக சவுண்டு தான், நல்லா இருக்குது. தெளிவாக பார்க்கணுன்ற நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க சொல்லவே வேணாம், அவங்க நல்லா ஆக்டிங். அண்ணனும் பிரித்து வந்துருக்காரு. சூரிய அண்ணனும் வில்லனிசம் இல்லை. நீங்கள் ஊருக்காரங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஊருக்காரங்களாம் எப்படி சொல்ல வரல, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். ஸோ அது ஒரு கேரக்டராக நல்லா இருக்குது. ஆமாம், அது வந்து தெரியவே இல்லை உங்களுக்கு. படத்தில் ஒவ்வொரு சீனுமே அந்த பேக்ரவுண்டு ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுவே வந்து அதை மேட்ச் பண்ணுது. நல்லா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெட்டர் சவுண்டிங்கில் பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு பெட்டர் சவுண்டிங்கில் பாருங்கள். ஏன்னா இது சவுண்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்த படம். ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச். ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பேக்ரவுண்டில் எதுவும் மியூசிக் போடுறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரியான இது வந்து நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த படத்தில் ஏன் மியூசிக் தேவைப்படலைன்னு. இந்த படத்தில் மியூசிக் இருந்தால் நல்லா இருந்திருக்காது நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இந்த படத்தில். ப்ளீஸ் வந்து பாருங்கள். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸுமே இல்லாமல் இந்த படத்துக்கு ரொம்ப ஓப்பன் மைண்டடாக வாங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகளோட வெளியே அனுப்பும், அதுக்கான பதில் நீங்களே தேடுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச். அவங்க ஒரு ஆக்டர்ஸாகவே நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க, டைலாகே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கான ரீசன் ரொம்ப 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 சாலிடாக இருக்குது படத்தில். அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்றது வந்து நமக்கு கேள்வியாக வராது. நீ பேசாமல் இருன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட்டாகவே அந்த இது ஆக்டிங் இருக்குது. ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச். நான் திரும்ப அதான் சொல்லுவேன், தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இந்த படம் பார்க்க தான் இந்த மாதிரியான படங்கள் நிறைய எடுக்கணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச். அதை சொல்லாதீங்க ப்ளீஸ். அதை யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் ஹெண்டடாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆடியன்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போய்டும். ஓகே, படம் இப்படி தான் ஓப்பன் ஹெண்டடாக முடியுதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் போகலன்னு. ஸோ அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து அவன் ட்ராவல் ஆகிறது அவனே ட்ராவல் ஆகட்டும். இது ஓப்பன் ஹெண்டடாக இருக்குது, இது இப்படி முடியுதுன்னு யாரும் சொல்லிக்க வேணாம். ஸோ அதை விட்டுருங்க. அது ஏன்னா அது ஓப்பன் எண்டு கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு படம், இந்த படம் வந்து ஓப்பன் எண்டில் முடியல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சரை நம்ம தான் தேடி பார்க்கணுன்றதான் இதோட ரீசன். இந்த படத்தோட எண்டிங் இதுதான். இது ஓப்பன் எண்டே கிடையாது, இது ஒரு எண்டு.
அதுக்கான ஆன்சர் நீங்கள் அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்துக்கணும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு படம். பிரில்லியன்ட்.